G7 செய்திகள் வாசிப்பது கீதா. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி பகுதியில் ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வம், சோமசுந்தரம், வாலாஜாபாத் கணேசன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி ஆகியோர் தங்க தேர் இழுத்தனர். இத்துடன் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி மாங்காடு நகர செயலாளர் பிரேம் சேகர், குன்றத்தூர் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் பரத்ராஜ் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இத்துடன் வைகை செல்வம் அவர்கள் மேடையில் மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் பதவிக்கு வந்தவுடன் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிணங்க மகளிர் ஊக்கத்தொகை கண்டிப்பாக 2000 ரூபாய் வழங்குவோம் என பொதுமக்களிடம் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் நீங்கள் எல்லாம் அதிமுகவுக்கே வாக்களிக்க வேண்டும் என கூட்டத்தில் தெரிவித்தார். செய்தியாளர் சரத் கணேஷ். G7 செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வழிபாடும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழக மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்கள் கல்விக்கூடம் ரத்து செய்வார், நிச்சயமா செய்வார். ஆனால் திமுக ஆட்சி சொன்னா செஞ்சாங்களா? கல்விக்கூடம் ரத்து, நீ போய் நகரைங்க, 50 ஒன்று செய்யுங்க, ஒன்னே தள்ளு. மாங்காடு நகரத்தை பொறுத்தவரை இது அண்ணாதி பொட்டியை திறந்தால் அத்தனை பொட்டிகளிலும் இரட்டலிதான் விழுந்தது என்கிற வரலாற்றை கால்பந்து ஊழியர்களுக்கு தையல் இயந்திரம் சபிதா அவர்களை மேடை கழுகிறோம். பெண்களுக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாங்காட்டில் இன்று ஒரு பொதுக்கூட்டமும் அதனை தொடர்ந்து நலத்திட்டம் வழங்குகிற நிகழ்ச்சியும், அதற்கு முன்பாக பிரபலமான நம்முடைய மாங்காடு காமாட்சியம்மன் திருத்தலத்தில் தங்கத்தேரும் இழுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஏழை எளிய மக்கள் அனைத்து நலத்திட்டங்களையும் பெற்று புரட்சி தலைவி அம்மா வாழ்க, நம்முடைய எடப்பாடியார் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்வதற்காக எல்லோரும் வீர சபதம் ஏற்றார்கள்.